பேருங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. சில நேரம் பேர் மாறி போனதுனால சில நன்மைகள்லாம் நடந்திருக்கும். நமக்கெல்லாம் சில நேரம் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா நல்ல கிஃப்டாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக பேர் மாறி போய் மோசமான கிஃப்ட் நம்மளுக்கு வந்துடும். நம்மலாம் அப்படி ஒரு அதிர்ஷ்டத்தில் பிறந்திருப்போம். ஆனால் ஒருத்தருக்கு பேர் மாறி போய் ஒரு நன்மை உலகத்துக்கே நடந்தது. ஸ்வீடன் நாட்டில் ஒருத்தர் இருந்தார், ஆல்பர்ட் நோபல்னு அவருக்கு பேர். அவர் 300க்கு மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சார். 300க்கு மேற்பட்ட. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து டைனமைட், வெடிப்பொருள். டைனமைட்னு ஒரு வெடி பொருள் இருக்கு இல்லையா, அது மூலமா அவருக்கு நிறைய காசு. எப்பயுமே அந்த வன்முறை பொருட்களுக்கு நிறைய காசு கிடைக்கும்ல, அந்த டைனமைட் மூலமா பயங்கர பணக்காரர் ஆயிட்டார். திடீர்னு ஒரு நாள் அவருடைய தம்பி இறந்து போயிட்டார். யாரோட தம்பி? இந்த டைனமைட் விற்கிறார் பாருங்க, அவர் தம்பி இறந்து போயிட்டார். ஆனா பத்திரிகைக்காரங்களாம் என்ன நினைச்சிட்டாங்க, இவர் தான் இறந்து போயிட்டாருன்னு நினைச்சு பத்திரிகையில, பிரெஞ்சு பத்திரிகையெல்லாம் தலைப்பு செய்தியில போடுறாங்க, மரண வியாபாரி மரணம் அடைந்தார். எப்படி போட்டாங்க? மரண வியாபாரி மரணம் அடைந்தார்னு போட்டாங்க. இப்ப இந்த ஆல்பர்ட் நோபலுக்கு பதட்டம் ஆயிருச்சு. அப்ப நம்ம இறந்து போனா இந்த உலகம் நம்மளை இப்படித்தான் பார்க்குமா, மரண வியாபாரியா தான் பார்க்குமான்னு பதறி போய் அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தார். அவர்கிட்ட இருந்த சொத்துல கிட்டத்தட்ட 90% வருமானத்தை தனியாக ஒதுக்கி, இனிமேல் யாரெல்லாம் உலகம் முழுக்க மனித சமூகத்திற்கு இயற்பியலில், வேதியியலில், மருத்துவத்தில், இலக்கியத்தில், அமைதியில் இந்த மனித சமூகத்துக்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு உலகத்தின் மிகச்சிறந்த பரிசாக நோபல் பரிசு வழங்கப்படும் என்று ஆல்பர்ட் நோபல் அறிவித்தார். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தின் மிகப்பெரிய பரிசு எது? நோபல் பரிசு. இது எப்ப வழங்கப்பட்டது? ஏன் வழங்கப்பட்டது? ஒரு பேர் தப்பா அச்சிடப்பட்டதால் வந்த விளைவு. சில நேரம் பேர் தப்பா போனா கூட சில நல்ல நன்மைகள் நடைபெறும் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். சில தவறுகளை நன்மையின் மூலமா தான் திருத்த முடியும். நம்ம மனித குலம் என்ன நினைக்கும் தெரியுமா, ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு செய்வோம். அப்ப மேலும் தப்பு 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 எல்லாம் தப்பா தான் போகும். ஒரு தவறு நடந்துருச்சா அதை தவறால சரி பண்ணக்கூடாது, சரியால தான் சரி பண்ண முடியும்.